வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி. இந்த சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் இப்போ அஷ்டம சனி வேற போயிட்டுருக்கு, 8ஆம் இடத்துல சனி. இந்த குரு வக்கர நிவர்த்திங்கிறது ஒரு 80 நாட்கள், அதாவது உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 80 நாட்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த குரு நல்ல யோகாதிபதி தான் இந்த ராசிக்கு. இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார்? ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்காங்க, நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு, அஷ்டம சனியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில குழப்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது எப்படி இருக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்தி? இந்த சிம்ம ராசினியர்களுக்கு குரு பகவான் நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி, 5-8 குடைவர். இந்த 5-8 குடைவர் லாபஸ்தானத்தில் அதி அற்புதமாக வக்ர நிவர்த்தியாகி அவர் முழு சுப பலத்தோடு அந்த லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 80 நாட்கள் மிக பிரம்மாதமான ஒரு வெற்றி. அதாவது எப்படின்னா, இந்த சிம்மராசினியர்கள் யோகக்காரர்கள்னே சொல்லலாம். இந்த 80 நாட்களும் அவங்களுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, அவங்க காட்டில் மழை அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி பணமழை, அவங்களோட சந்தோஷம் இதுதான். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கடன் சுமையில் நிறைய பேர் இருக்காங்கன்னு. கண்டிப்பாக. ஆனால் அதே சமயம் இதே சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்காங்க பாருங்கள், ஒரு 30 வயசு அந்த மாதிரி, அவங்களாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை எடுத்துக்கிறாங்க. என்னதான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அப்படின்னாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் கவலையப்படல, உழைக்கிறாங்க, அதுக்கு உண்டான சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு நிறைய பேருக்கு கடனும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம், என்ன குருவோட நட்சத்திரம் தான். அந்த குருவோட நட்சத்திரத்திலே அவர் வரார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கடன் சுமை, உடல் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே சமயம் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கணும். மற்றபடி இந்த கடன் சுமை குறையணும் அப்படின்னா, இப்போ லாபஸ்தானத்தில் முழு பலத்தோட வரவர் கடனை கண்டிப்பாக அடைச்சிடுவார். எப்படின்னா, இவர் அடைக்க போகிறதில்ல, இவர் அந்த வருமானத்தை உயர்த்தி கொடுப்பார். ஏன்னா தனகாரகன் லாபஸ்தானத்தில் வர்றது பெரிய விஷயம். அப்போ தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஏற்படுத்தி கொடுக்கும்போது கடன் சுமை கண்டிப்பாக குறையும். இப்போ படிக்கிறவங்களுக்கு, அப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு தடை இருக்கலாம், ஒரு சில பேர் நினச்சது நடக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே இவங்க என்ன முயற்சி எடுத்தால் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் படிப்பு ரீதியாக? கண்டிப்பாக இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு எப்படின்னு. உங்களுக்கே தெரியும், அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்குறவர் தான். அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், ஆயுள் தீர்க்கமும் உண்டு, எல்லாமே உண்டு. உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எதிர்பாராத ஒரு பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ கண்டிப்பாக ஏன்னா அவர் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் நீர் ராசி. உங்களுக்கே தெரியும், அந்த நீர் ராசியில் அவர் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அப்ராட் போகிற வாய்ப்பு, இல்லைன்னா வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிற வயதில் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ தொழில் வியாபாரம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இங்கே தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்தி? தொழில் வியாபாரம் அப்படின்னாலே அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த காலகட்டம். ஏன்னா இப்போ இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு குரு அடுத்து உச்சமடையக்கூடிய இடம் விரயம். விரயம் அப்படின்னாலே 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், உங்களுக்கு தெரியும். அதே சமயம் அந்த விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ இவங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தி அடையும். அந்த விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடியது அப்படிங்கும்போது அட்வான்ஸாக இவர் 11ஆம் இடத்துல அவர் லாபஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தியாகி அற்புதமான பலன்களை கொடுப்பார். ஆக உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன், அந்த இன்சென்டிவ், அது இது எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள், குடும்ப பெண்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறைஞ்சிடும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், புத்திரபாக்கியம் உண்டாகும், எல்லாமே நல்லபடியான ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கும் இவங்களுக்கு, ஏன்னா இது தனிப்பட்ட முறையில் கேட்குறேன்னா, ஏன்னா இது ஒரு தொழில், இது ஒரு இதுதான் இருந்தாலும் இது அதிர்ஷ்டத்தின் பேரில் வர்றது. அரசியலுங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தின் பேரில் வர்றது. அவங்களுக்கு அந்த அமைப்பு ஜாதக ரீதியாகவே இருக்கும், ஒரு அரசியல்வாதி அரசியலில் வரணும் அப்படின்ட்டு ஒன்று. இன்னொன்று கலைத்துறையில் வர்றதுக்கும் இல்லை இந்த சோசியல் மீடியாலலாம் ஃபேமஸ் ஆகிறாங்க இல்லையா, இதுக்கே ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் தான் பண்ண முடியும்.
அவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு இழந்திருக்கலாம், இன்னொன்று வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கலாம், அரசியலில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் இந்த அரசியல்வாதியில் இருக்கிறவங்களுக்கும், இன்னொன்று வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா கடுமையாக உழைக்கிறவங்க அந்த தசாபுக்தி அவங்களுக்கு எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிறனால. அதே சமயம் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் வாக்கு தான் முக்கியம். என்ன அப்போ வாய் வார்த்தைகள் அப்போ நம்ம பேசுகிறத கரெக்ட் பண்ணிக்கணும் அவங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று மேடையில் ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரிலாம் பேசிட்டா உங்களுக்கே தெரியும், அடுத்து அவமதிப்பு வழக்கு அது இதுன்னு போட்டுருவாங்க. அதனால் பேசுகிற வார்த்தைகளில் இவங்க கவனமாக இருந்தாலே போகிறோம், இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம். ஏன்னா ஆளுமை சிம்மம்னாலே உங்களுக்கு தெரியும் ஆளுமை நிறைந்தவர்கள், சூரியன் ராசிநாதன். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும். ஆனால் அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக இப்போ வந்து ஏன்னா அஷ்டம சனி போகுது, இதுக்கு தான் நம்ம பொதுவாக கேட்குறோம். இப்போ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு இப்போ இருக்கிறவங்களும் இருக்காங்க, ராசி நட்சத்திரமே தெரியாமல் என் பேருக்கு இந்த ராசி தான் வருது சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே பொதுவாக பெண்களுக்கு, ஆண்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை இப்போ வெளியே வேலையில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? பொதுவாக அப்படிங்கும்போதே இந்த 80 நாட்கள் அவங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது சொல்லவே வேண்டாம், பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ஒரு தனக்காரகன் இருக்கார் அப்படின்னாலே அது பெரிய இது. அதே சமயம் அவரோட பார்வையும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. அதே சமயம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு, அடுத்தது களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. 3, 5, 7 ரொம்ப அற்புதம். அப்போ உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம். அதேமாதிரி குழந்தைகள், படிக்காத குழந்தைகளோட நல்லா படிச்சிருவாங்க. அதே சமயம் வாழ்க்கை துணை இல்லையே ஏங்கின்னு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு களத்திர பாவம் நல்லபடியான ஒரு பார்வை விழுறதுனால களத்திர யோகமும் உண்டாகும். அதாவது வாழ்க்கை துணை யோகம், திருமணம் அதெல்லாம் ஆகிடும். ஸோ இந்த காலகட்டம் அவங்களுக்கு மிக பிரமாதம் அப்படிங்கிறத விட பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ சிம்ம ராசிக்கு பரிகாரம், இப்போ வந்து 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அஷ்டம சனி போயிட்டுருக்கு ஒன்று, இன்னொன்று வந்து குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு இந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு கடன் பிரச்சனையில் ஒரு சில பேர் இருக்கலாம். எல்லாருமே இப்போ நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை தீரணும், இல்லை மனசில் ஏதோ ஒரு வலி இருக்கும், வேதனை இருக்கும், இன்னொன்று மன அழுத்தம் இருக்கும். எப்படியும் 8ல் வந்து சனி இருந்தாருனாக்கா மன அழுத்தத்தை கொடுக்கும். நல்லதே அவங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தால் கூட மன அழுத்தம்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான பரிகாரம், இவங்க வியாழக்கிழமை குரு மகான்களை வழிபாடு பண்ணுறது மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர், ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். ஏன்னா விநாயகர் ஆதி, அந்தம் வந்து ஆஞ்சநேயர். ஏன்னா இவங்களுக்கு வந்து சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அதே சமயம் இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா 1-7 இருக்காங்க. கேது ஜென்மத்தில் வந்ததுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமும் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஏதோ குருவோட பார்வையால் சமாளிக்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு குடும்பத்தில். அப்போ இவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இந்த தெய்வங்கள்லாம் நீங்களே பாருங்கள் எல்லாமே மனித ரூபம் கிடையாது. ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா அது குரங்கு வடிவம், விநாயகர் அப்படிங்கிறது யானை வடிவம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற தெய்வங்களை இவங்க வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஆக இந்த விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணினாலே அந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது, இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு அந்த விநாயகரையும் ஆஞ்சநேயரும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த சிம்மராசினியர்களுக்கு 80 நாட்கள் அருமையாக லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் மிக பிரமாதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.